மயிலுக்கு என் கையால ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. மயிலு, நீ போய் அங்க உட்காரு, நானே போய் எடுத்துட்டு வரேன். ஓ. மயிலு, ஏய், அறிவு இருக்கடி உனக்கு? ஏய் மயிலு, மயிலு என்னாச்சு? இந்த அது குடி, குடி மயிலு. என்னாச்சு மயிலு? ஏய் சரி சரி, ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஹாஸ்பிட்டல் போலாமா? என்ன சார் நீங்க போய்? மயிலு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மயிலு. நீ முதல்ல போய் வாஷ் பண்ணிட்டு வா. போ போ. மது, கிச்சன்ல ஹாட் வாட்டர் இருக்கும், இவளை கூட்டிட்டு போய் அதை கொடுப்போ. அது கொஞ்சம் இதமா தொண்டைக்கு நல்லா இருக்கும். போ, கூட்டிட்டு போ மது. மயிலு, இந்த தொடச்சுக்கோ. மயிலு, இப்ப எப்படி இருக்கு? ஓகேவா? பரவாயில்ல சார், தலைதான் ரொம்ப வலிக்குது. மயிலு, நீ முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காரு. இந்தா, இத குடி. இத குடிச்சா மறுபடியும் வாந்தி வருமோன்னு பயமா இருக்கு சார். மயிலு, நீ வாமிட் பண்றத தடுக்கதான் இத குடுக்கற. குடி மயிலு. சார், என்ன சார் இதெல்லாம்? என்ன மயிலு? இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது சார், கொடுங்க. அட, இதெல்லாம் ஏன் மயிலு செய்யக்கூடாது? இந்த வேலையை இவங்க மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி பிரிக்கிறதே பெரிய முட்டாள்தனம். வீட்டு வேலை செய்யறதுல ஆண் பெண் இந்த வித்தியாசமே பார்க்க கூடாது. சாப்பிட தெரிஞ்ச எல்லாருக்குமே சமையல் கட்டுல வேலையும் செய்ய தெரிஞ்சிருக்கணும். நீ போய் உட்காரு மயிலு, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு ஜீவா. நீங்க ஒரு கோடீஸ்வர வீட்டு பையன், நீங்க போய் இதெல்லாம் செய்யறது பார்த்தா மாமாவும் அத்தையும் துடிக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஒன்னும் துடிக்க மாட்டாங்க மது. நம்ம புள்ள எல்லா வேலையும் கத்து வச்சிருக்கான்னு சொல்லி பெருமை தான் படுவாங்க. மயிலு, நீ போய் உட்காருன்னு சொல்றேன்ல, போ உட்காரு.
மயிலு இப்ப வலி எப்படி இருக்கு? மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேணாம் சார், இப்ப பரவாயில்ல. மயிலு, நீ மத்தியானமே சரியா சாப்பிடல. அட்லீஸ்ட் இப்போவாது கொஞ்சமாவது சாப்பிடலாம்ல. சாப்பாடு ஏது சார்? நான் எதுவும் சமைக்கலையே. இங்க பாரு, ஆன்லைன்ல இட்லி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். அது ஒண்ணுமே பண்ணாது. அட்லீஸ்ட் 2 இட்லியாவது சாப்பிட. வேணாம் சார், எனக்கு சாப்பிடவே தோணல. படுத்தா போதும்னு இருக்கு. ஓகே மயிலு, நான் உன்னை கம்பல் பண்ணல. நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சரி சார். அப்புறம் மயிலுக்கு உங்க சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சதா ஜீவா? முடிஞ்சது மது. நாம போய் சாப்பிடலாமா? நான் பசிக்குதுன்னு எப்பவோ சொன்னேன். மயில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது ஞாபகமே வரல. ஆமா மது, மயில் பத்தின டென்ஷன்ல நான் சுத்தமா அதை பத்தி மறந்துட்டேன். ஐ எம் வெரி சாரி மது. நான் உங்களை கட்டிக்க போற பொண்ணு ஜீவா. ஏன் முன்னாடியே நீங்க அவளை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இதுல என்ன மது இருக்கு? மயிலு என் பாதுகாப்புல இருக்கிற பொண்ணு. அவளுக்கு ஒண்ணுனா நான் தானே இப்ப பார்த்தாகணும். நீ கேக்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணும் சரியா படலையே. நீ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல ஜீவா. உங்க அன்பும் அக்கறையும் எனக்கு கிடைக்காம வேற யாருக்கும் போகுதுங்கிற பொசசிவ்னஸ் தான். தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க ஜீவா. அதையே தான் நானும் சொல்றேன். மயில நான் கவனிச்சுக்கிறத பார்த்து நீயும் என்ன தப்பா புரிஞ்சுக்காத, ஓகேவா? வா போய் சாப்பிடலாம். ஹே மயிலு, இங்க வா. அகாடமிக்கு கிளம்பிட்டியா? ஆமா மது. நேத்தே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நீ வாந்தி தலைவலின்னு சீன் போட்டதால கேட்கல. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இது சரியா தப்பான்னு கூட யோசிக்கவே மாட்டியா? நீ என்ன கேக்குறனே எனக்கு புரியல. எனக்கும் ஜீவாக்கும் நிச்சயம் முடிஞ்சாச்சு. இந்த நிலைமையில போய் நீ அவரோட ஒன்னா தங்கியிருக்கியே, அசிங்கமா இல்ல உனக்கு? நானா இருந்தா எப்பயோ பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பி இருப்பேன்டி. எனக்கும் இங்க தனியா தங்கறதுக்கு சங்கடமா தான் இருக்கு மது. நான் கிளம்புறேன்னு தான் சொன்னேன். ஆனா சார் தான் கேட்கவே இல்ல. கேக்குற மாதிரி சொல்லணும்டி. உன் மேல இருக்கிற ஓவர் அக்கறையால சார் உன்னை கூடவே வச்சுக்கணும்னு தான் நினைப்பாரு. உனக்கு எங்கடி போச்சு புத்தி? உங்க கூட எல்லாம் என்னால தங்க முடியாது, நான் ஊர்ல இருந்தே வந்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்ன மது. சொன்னேன்னு சும்மா நடிக்காதடி. ஜீவா கூட தனியா தங்குற சான்ஸ்க்காக நீ ஏங்க இருக்க? உன் ஆசையை நிறைவேற்றதான் ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸும் அவசரமா சென்னைக்கு போயிருக்காங்க. உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக அவனுங்க இவ்ளோ வேலை பாக்குறானுங்களா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அசிங்கமா ஏதாவது சொல்லிட போறேன்டி. அவனுங்க கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்க கலந்து வச்சிருவானுங்களா? நீ அதை தெரியாம எடுத்து குடிச்சிருவியா? போதையில உள்ள இருக்கிறதெல்லாம் நீ ஜீவா கிட்ட கொட்டிருவியா? என்னடி எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா என்கிட்ட? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல மது. இது எல்லாமே தற்செயலா தான் நடந்துச்சு. நான் நம்ப மாட்டேன்டி. நான் நம்பவே மாட்டேன். பக்காவா பிளான் பண்ணி தான் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிருக்க. நீயும் ஜீவாவும் தனியா இருக்கிற சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணி உன் காதல சொல்லிடலான்னு நினைச்சிருக்க. நேரம் சொன்னாதான் நான் கோவப்படுவேன். போதையில பேசுறேன்னு தெரிஞ்சா உன்னை மன்னிச்சு விட்டுருவேன்னு நீ கணக்கு போட்டிருக்க. கரெக்டா நீ உளற போன நேரத்துல நான் வந்துட்டேன். இல்லனா உண்மை சொல்லி என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிருப்பேன். இல்ல மது, நான் அப்படியெல்லாம் பேசாதடி. நீ போதையில சொன்னாலும் சரி, நிதானத்துல சொன்னாலும் சரி, உன் காதல பத்தியோ நீ ஜீவாவை காப்பாத்துனது பத்தியோ அவருக்கு தெரிஞ்சது, உன் அக்காவை தெருவுல கொண்டு வந்து விட்டுருவேன்.
அதான் கல்யாணம் ஆயிடுச்சே. இதுக்கப்புறம் என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்காத. நான் நினைச்சா உன் அக்காவை என்ன வேணாலும் செய்வேன். அவளை வெக்க போர்ல வச்சு எரிக்கிறதா, இல்ல மாடியில இருந்து தள்ளி விடுறதா, இல்ல வீட்டை விட்டு வெளியே விடுறதான்னு அப்ப இருக்கிற கோவத்தை வச்சு நான் முடிவு பண்ணுவேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற மது? பெரும் வார்த்தையா கூட இதெல்லாம் கேக்குற சக்தி எனக்கு இல்ல. என் அக்கா வாழ்க்கைக்காக தான் இவ்வளவு நாள் நான் அமைதியா இருந்தேன். இனிமேலும் அப்படிதான் இருப்பேன். என்ன நம்ப மது. மயிலு மயிலு, பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி உரிமையா கூப்பிடுறான் பாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை இங்கே கொன்னுடணும் போல இருக்கு. மயிலு, அகாடமி போக ரெடி ஆயிட்டியா? என்ன என்னடி பாக்குற? கேக்குறான்ல, பதில் சொல்லு. இது வர சார். ஏய், முகத்தை டல்லா வச்சுக்கிட்டு அவன் கிட்ட போய் சீனை போடாம மூஞ்ச சகஜமா வச்சுக்கோ. உன்கிட்ட சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட ஜீவா என்ன நோண்ட ஆரம்பிச்சிருவான். என்ன காட்டி கொடுத்தான்னு வெய்ய உன்னை தோச்சிடுவேன். ஓ, ஆ மயிலு, உனக்கு ஓகே தானே? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? உன்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியும்ல? முடியும் சார். ஓகே, நீ ரெடினா நான் போற வழியில உன்னை அகாடமில டிராப் பண்ணிடுறேன். தினமும் நீங்க தான் இவ்வளவு டிராப் பண்றீங்களா ஜீவா? காலையிலேயே அவளுக்கு கிளாஸ் இருந்ததுன்னா நான் டிராப் பண்ணிட்டு போயிடுவேன். இவன சின்ன குழந்தையா? அகாடமி பக்கத்துல தானே இருக்கு. ஏன் பஸ்ஸோ ஆட்டோவோ புடிச்சு போலாமே? மகாராணி கார்ல தான் போய் இறங்குவாங்களாமா? இங்க பாரு, இவ அதெல்லாம் எதிர்பார்க்கறதே கிடையாது. நாங்க போற வழியும் ஒண்ணுதான், ஒரே நேரத்துல தான் கிளம்புறோம். சோ நானே கூட்டிட்டு போறது பெட்டர் இல்லையா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ஜீவா. எது பிடிக்கல உனக்கு? மயிலு கார்ல வர்றதா இல்ல ஏன் கூட வர்றதா? ரெண்டுமே தான். நீங்க இவளோட படிப்புக்காக ஸ்பான்சர் பண்றீங்க, தட்ஸ் ஃபைன். சேஃப்டிக்காக இங்கே தங்க வச்சிருக்கீங்க, அதையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி கான்வென்ட் பசங்க மாதிரி பிக்கப் அண்ட் டிராப் பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு ஜீவா. உதவி செய்யறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இங்க பாரு, எனக்கு அந்த மாதிரி எந்த லிமிட்டும் கிடையாது. அதுவும் மயில் விஷயத்துல அந்த மாதிரி எல்லாம் என்னால யோசிக்க கூட முடியாது. உதவி செய்யணும்னு நினைச்சா நான் செஞ்சே தீருவேன். இந்த பிக்கப் டிராப் கூட இவ சேஃப்டிக்காக மட்டும்தான். ரவுடிங்களால இவளுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் முடிஞ்ச வரைக்கும் இவளை கூட்டிட்டு போறேன். சரி, இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீ எதுக்கு தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்கிற? நான் உங்களை கட்டிக்க போறவ ஜீவா. உங்க விஷயத்துல ஒப்பீனியன் சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? சோ வாட் மது, அந்த ரைட்ஸுக்கெல்லாம் லிமிட் இருக்கு. இன்ஃபேக்ட் உனக்கும் எனக்கும் இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதுக்குள்ள நீ இந்த அளவுக்கு ரைட்ஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாது. சார் ப்ளீஸ், என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம். நான் பஸ்லயே போய்க்கிற விடுங்க. மயிலு நில்லு. யார் என்ன சொன்னாலும் இன்னைக்கு நீ ஏன் கூட தான் வர. இப்ப எதுக்கு இவ்வளவு பார்த்துட்டு இருக்க? ஜீவா கூட வெளியே போக கூடாதுன்னு சொல்லி இவ சொன்னாலா? இது என்ன அநியாயமா இருக்கு ஜீவா? இவ உங்க கூட வரலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னையே இதுல இழுக்கிறீங்க? இவ காலையில சாப்பிடும்போது கூட நல்லா தான் இருந்தா. ஆனா இப்ப ஒரு மாதிரி டல்லா இருக்கா. எனக்கு என்னமோ நீ தான் ஏதோ சொல்லி இவளை அப்செட் பண்ணிருக்கியோன்னு தோணுது. இந்த அவமானம் எனக்கு தேவையா? உன்னை அக்கறையா விசாரிக்க போய் எனக்கு என்ன பேரு கிடைச்சிருக்குன்னு பாத்தியா? சார், மது என்ன எதுவும் சொல்லல சார். நீங்க அவளை தப்பா நினைக்காதீங்க. சரி, அதுதான் உண்மைன்னா நீ என் கூட வா. நீ வரலனா நான் இவ்வளவுதான் சார்ஜ் பண்ணுவேன். வேணாம் சார், போலாம். மது, நீ எங்க கூட வா. எதுக்கு? வீட்டுல சும்மா தானே இருக்க போற, வா.
ஜீவா இவள அகாடமில இறக்கி விட்டுட்டு என்ன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா கோவிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? காரணம் இருக்கு. வா மயிலு, நீ வா. ஏய், ஜீவா இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காருன்னு உனக்கு தெரியுமா? தெரியல மது. சார் என்கிட்ட எதுவும் சொல்லல. போய் சொல்லாதடி. இத என்ன நம்ப சொல்றியா? உன்கிட்ட சொல்லாம ஜீவா தான் ஒரு துரும்ப கூட நகர்த்துறது இல்லையே. நெசமாவே எனக்கு எதுவும் தெரியாது. நீ நம்பலனா விடு. திடீர்னு எதுக்கு ஜீவா கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு? ஒருவேளை இங்க வச்சு மயில் கழுத்துல தாலி கட்டு போறாரா? அவர் உண்மையை ஒத்துக்கலங்கிறதுக்காக இந்த மனுஷனை செஞ்சாலும் செய்வாரு. இவரை நம்பவே முடியாது. நாம தான் உஷாரா இருந்து நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்கணும். மது, நான் ஏன் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியும் ஜீவா. நம்ம கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சில பேரு வஞ்ச வச்சுட்டு அலையறாங்க. அது எல்லாம் முறியடிச்சிட்டு நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும்னு வேண்டிக்கத்தானே இங்க வந்திருக்கோம். இல்ல, நீ என்ன காப்பாத்தணுங்கிறத நம்பிதான் இந்த கல்யாணமே பிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா இப்பவும் எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. என்ன பேசுறீங்க ஜீவா? நிச்சயதார்த்தத்தப்பவே நீங்க இந்த சந்தேகத்தை கேட்டீங்க. சத்தியம் பண்ணி நானும் அதை தெளிவுபடுத்திட்டேன். திரும்பவும் எதுக்கு அதையே நீங்க ஆரம்பிக்கிறீங்க? உங்க மனசை யாராவது கலைச்சிட்டாங்களா? நீ பாரு, யாரும் என் மனசை கலைக்கல, புரியுதா? நீ செஞ்சது பொய் சத்தியம்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை. இப்ப வரைக்கும் நான் அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடைச்சிருச்சு, அந்த உண்மையும் சேர்த்து வெளியே வந்துடும். என் மேல நம்பிக்கை இல்லாம பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு ஜீவா. சாமி முன்னாடி யாராவது பொய் சத்தியம் பண்ணுவாங்களா? மனசாட்சியை ஏமாத்துறவங்களுக்கு சாமியை ஏமாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சார், இந்த பேச்செல்லாம் இப்ப எதுக்கு சார்? கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க சார் போலாம். ஏய், உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நீ கிளம்பிடி. நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. மது, இப்ப எதுக்கு அவன் மேல பாயிர? நீ முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு. அன்னைக்கு நீ பொய் சத்தியம் தானே பண்ண? ஏன் சத்தியத்தை நீங்க நம்ப வேணாம் ஜீவா. நான் தான் உங்களை காப்பாத்தினங்கிறதுக்கு சாட்சியா மாமாவே இருக்காரே, அவரை கூட நீங்க நம்ப மாட்டீங்களா? அப்பா கண்ணால பார்த்ததை வச்சு உன்னை நம்பிட்டு இருக்காரு. ஆனா கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மையா இருக்காதுன்னு சொல்லி அவருக்கு தெரியல. கண்ணால பார்த்ததே உண்மை இல்லனா உங்க கற்பனை மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும் ஜீவா? அந்த சமயத்துல நீங்க மயக்கத்துல இருந்தீங்க. என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எதை வச்சு நான் பொய் சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க? ஏற்கனவே நடந்ததை வச்சுதான் சொல்றேன். நான் ஏற்காட்டுல நுழைஞ்சப்பவே எனக்கான பொண்ணு அங்கதான் கிடைப்பான்னு சித்தர் சொன்னாரு. 2 மரண கண்டத்துல இருந்து அவதான் என்ன காப்பாத்துவான்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரிதான் எல்லாமே நடந்தது. முத தடவை எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து நீதான் என்ன காப்பாத்துனன்னு சொல்லி நாடகம் ஆடின. ஆனா மயில் தான் என்ன காப்பாத்தினான்னு சொல்லி அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி திட்டுப்பாறையிலையும் மயில் தான் என்ன காப்பாத்திருக்கணும். முத தடவை மாதிரியே இப்பவும் நீ தான் போய் சொல்லி நாடகம் ஆடுறியோன்னு எனக்கு தோணுது. இல்ல ஜீவா, அந்த விஷயத்துல நான் போய் சொன்னது உண்மைதான். ஆனா இந்த தடவை நான் தான் உங்களை காப்பாத்தினேன். நான் சத்தியம் செஞ்சு நீங்க இதை நம்ப மாட்டீங்களே. உங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறது இதுல இருந்தே நல்லா தெரியுது ஜீவா. இந்த விஷயத்தை நீங்க நேரா மாமா கிட்டே சொல்லிடுங்க. நம்ம கல்யாண ஏற்பாடையும் நிறுத்திடுங்க. அதை விட்டுட்டு என்ன ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? மது, நீ எவ்வளவு எமோஷனா பேசினாலும்
நான் உன்னை நம்ப மாட்டேன். உனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த கோயில் சன்னதியிலையாவது உண்மை என்னங்கறத சொல்லு. நீங்க என்ன நம்பினாலும் நம்பலனாலும் அன்னைக்கு நான் சொன்னதுதான் உண்மை. நீங்க எந்த கோவிலுக்கு என்ன கூட்டிட்டு போனாலும் நான் இதத்தான் சொல்லுவேன். ஓகே மது, இனிமே உன்கிட்ட பேசி ஒரு யூஸும் இல்ல. சாமி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். இவ பொய் சத்தியம் செஞ்சான்னு தான் நான் நம்புறேன். உங்களுக்கு சக்தி இருக்கிறது உண்மைன்னா இன்னும் ஒரே வாரத்துல இவ செஞ்ச தப்புக்கான தண்டனை இவளுக்கு கிடைக்கணும்.